ரொம்ப நேரம் உட்கார முடியல, முக்கியமாக ஃப்ளாட் சர்ஃபேஸில் உட்காந்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இது டெயில் போன் பெயினாக இருக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் ரம்யா, பெயின் ஸ்பெஷலிஸ்ட். நமக்கு டெய்லே இல்லை, அப்புறம் எப்படி டெயில் போன் பெயின் கேட்குறீங்களா? நம்ம முதுகு தண்டில் இருக்க கடைசியில் இருக்க சின்ன எலும்புகள் தான் டெயில் போன்ஸ். அது ஏதாவது இன்ஜுரி ஆகும்போதோ இல்லை அதை சுற்றி இருக்க லிகமெண்ட்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும்போதோ நமக்கு வர்ற பெயின் தான் காக்சிடைனியா இல்லைன்னா டெயில் போன் பெயின். காக்சிடைனியா ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் உட்கார்ந்த மாதிரியே கீழே விழுந்துடுறது, இம்ப்ராப்பர் குஷன்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கறது, ரொம்ப தூரம் சைக்கிளிங் இல்லைன்னா 2 வீலர் யூஸ் பண்றது. ஏன் பிரெக்னன்சி அண்ட் போஸ்ட் டெலிவரியில கூட இந்த டெயில் போன் பெயின் ரொம்ப காமன். இந்த கீழ் முதுகு வலி நிற்கும் போதோ நடக்கும் போதோ இருக்காது, உட்காரும் போது தான் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலா நல்லா சாஞ்சி உட்காரும் போது தான் ஜாஸ்தியா இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகும்போதும் பெயின் ஜாஸ்தியா இருக்கும். இந்த டெயில் போன் பெயின் இருந்துச்சுன்னா ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் உட்காரும் போது குஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி டோனட் குஷன் யூஸ் பண்ணணும். பெயின் மெடிசின்ஸ், பிசியோதெரப்பி எல்லாமே ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் செஞ்சும் வலி குறையலைன்னா ஸ்கேன் யூஸ் பண்ணி துல்லியமான முறையில் பாதிக்கப்பட்ட இடத்துலையே கேங்லியான் இம்பேக்ட் பிளாக் இன்ஜெக்ஷன் மூலியமாகவும் இல்லைன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலியமாக வலி நரம்ப நம்மளால கட்டுப்படுத்த முடியும். வலியை அலட்சியப்படுத்தாதீங்க, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நன்றி.